பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. யோனாவின் புத்தகம் 1 அதிகாரம் 10 நான் வாசிக்கிறேன். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போகிறான் என்று சொல்லி கேள்விப்பட்ட போதே அந்த கப்பல் இருந்த ஜனங்க பயந்து, நீ ஏன் இப்படி செஞ்ச, எதுக்கு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களே. அந்த ஜனங்களுக்கே ஒரு பயம் வந்துச்சு, யோனாவுக்கு ஒரு பயம் வந்துச்சா பார்த்தீங்களா? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறோமே அப்படின்ற ஒரு பயமும் நடுக்கமும் யோனாவுக்கு வரல. ஏன்னா துணிகாரம். இன்றைக்கி துணிகரமாக சில பேர் சில காரியத்தை செஞ்சிடறாங்க. ஆண்டருடைய சமூகத்தில் நம்ம ஆண்டருக்கு விரோதமாக செய்கிறோம், ஆண்டரை விட்டு தூரமாக போகிறோம், ஆண்டரை துக்கப்படுத்துகிறோன்ற பயம் இல்லை. யோனா பயம் இல்லாமல் அப்படி செஞ்சான். அதனால் நடந்த சம்பவம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டர் ரொம்ப துக்கப்பட்டார். அவன் நிமித்தம் ரொம்ப அவர் கோவப்பட்டு காற்று அனுப்பி, புயல் அனுப்பி, படகு அமிழ்ந்து போகத்தக்கதான் பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஜனங்களுடைய பொருட்களெல்லாம் சேதமாச்சு. புற ஜாதியாரெல்லாம் அவங்க கடவுளை பார்த்து கூப்பிட்றாங்க, ஒன்றுமே நடக்கலை. கடைசியில் யோனாவை தூக்கி சமுத்திரத்தில் போட வச்சார். சமுத்திரத்தில் ஒரு மீனுக்கு 3 நாள் உபவாசம் போட வச்சார். மீன் வயிற்றுல யோனாவும் உபவாசம், மீனும் உபவாசம். எல்லாத்திலுமே பிரச்சனை. கடைசி வரைக்கும் அவன் பிரச்சனையாக தான் பாருங்களேன். நம்ம கர்த்தருக்கு விரோதமாக சில காரியம் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் போராட்டமாகிடும், பிரச்சனையாகிடும். ஜாக்கிரதையாக ஆண்டருக்கு பயந்து அவர் வழியில் நடங்க. கர்த்தருடைய வழியில் நடப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அவருடைய வழியை விட்டு விலகி போயிடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன வச்சுருக்கிறார் அதில் நடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து, இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் கனப்படுத்தும். ராக்கா நாமா தூட்டாந்தா லாமா சியா. இவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும், அடையாளம் நடக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறட்டும், பிதாவின் திட்டம் நிறைவேறட்டும். தேங்க்யூல்லா. உடைய சமூகத்தை விட்டு விலகி நிற்கிற பிள்ளைகளை மறுபடியும் சமூகத்தில் கொண்டு வாங்க. உங்கள் பக்கமாக திருப்புங்க, அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதியை பலப்படுத்தும், உங்கள் நாமம் மையப்படட்டும். கர்த்தர் நடத்தும், பெரிய காரியங்களை செய்யுங்க. சுவாமி, தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கூடரும் நடத்தும், அற்புதங்களை செய்யும். ராக்கா தடாந்தோ ரியாக்கா ராமா சியா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தேவ சமூகத்தை விட்டு விலகினா எல்லாம் லாஸ் ஆண்டவரை, சேதமாகாதபடி நம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போகாதீங்க. கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமென்.